விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி பெருமான் செவ்வாய் பகவான். ரத்த சூடு உடையவங்க, கோபக்காரங்க, போர்ப்படை தளபதியும் சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறையில பணிபுரியலாம், கலைத்துறையில பணிபுரியலாம், மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா டாக்டர் ஆகலாம். ஏன்னா சுக்கிர பகவான் அவங்க ஜாதகத்துல ஒரு கட்ட காலத்துல வந்துட்டு போவாரு. ஒரு 27 வயசு 30 வயசுல சுக்கிர பகவான் வந்தாவே இது டாக்டர் தான். 80% ஜாக்பாட் உடையக்கூடிய ராசியும் விருச்சிக ராசி தான். தான் வயிற்று பிள்ளைக, தனக்கு பிறந்த பிள்ளைங்கள சுபகாரியங்கள், கல்யாண காட்சிகள் இந்த வைகாசி மாசத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த நீங்க ஒன்னு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. போதுண்டா சாமி, இந்த 7 வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. அந்த 7 வருஷம் பட்ட கஷ்டத்தை குரு பகவான் பயிற்சியாகி 7 வாரத்துக்கு மேல யோகங்களே உங்களுக்கு வரப்போகுது. நல்ல ஒரு நேரம் நடக்குது. குரு கடாட்சியம், குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. மாற்றமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. காவல்துறையிலேயே பணிபுரியுங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது. டாக்டர் ஆகணும்னு சொல்லக்கூடிய படிப்பை படிச்சீங்கன்னா 100க்கு 100 டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய தருணமும். நிறைய பேர் நர்ஸாக கூட இருக்கீங்க, டாக்டருக்கு படிக்க முடியாட்டியும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தீங்க. நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப பாவங்க, தெய்வ கடாட்சியமானவங்க. தன்னுடைய தாய் போல, தன்னுடைய தகப்பம் போல பேஷண்ட்டுங்கள்லாம் அரவணைக்கக்கூடியவங்க. இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த நியூஸ். தலைவணங்குறவங்க. விருச்சிக ராசிக்கு 2026 இந்த குரு பயிற்சி டாப்ல தான் இருக்குது. அற்புதமா வாழ போறீங்க, அரசனை போல வாழ போறீங்க. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. 1 வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான், குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருக கடவுளை, 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்ல, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க, எந்த குறையும் வராம
12 ராசிகளுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் செவ்வாய் பகவான். ரத்த சூடு உடையவங்க, கோபக்காரங்க, போர்ப்படை தளபதின்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறையில பணிபுரியலாம், கலைத்துறையில பணிபுரியலாம், மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா டாக்டர் ஆகலாம். ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல ஒரு கட்ட காலத்துல வந்துட்டு போவாரு. ஒரு 27 வயசு 30 வயசுல சுக்கிர பகவான் வந்துட்டாவே இது டாக்டர் தான். பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு டாக்டர் படிப்பும் உங்களுக்கு செட் ஆகும். வாதமும் விவாதமும் பண்ணக்கூடிய தருணமும் உண்டு. அப்ப அட்வொகேட்டும் படிக்கலாம். இந்த மாதிரி தன்னுடைய ராசிக்கேத்த படிப்பை படிச்சாதான் உங்களுடைய தன்மை பிரதிபலிக்கும். நிலம், ஏக்கர் கணக்குல சொத்து சுகம், காரு, வண்டி, பங்களான்னு வாழக்கூடிய தருணம் ஒரு சில ஜாதகங்களுக்கு பலமாவே இருக்கும் இந்த விருச்சிக ராசியில. ஆனா 2026க்கு முன்ன மண்ணையும் விற்கணும், பொன்னையும் விற்கணும், கடனாளி ஆகணும், கஷ்டப்படணும். விருச்சிக ராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா மனைவி நஷ்டப்படுத்துவாங்க. விருச்சிக ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா கணவன் நஷ்டப்படுத்துவாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு பல சொத்துக்கள் எல்லாமே வித்துத்தான் நீங்க அதை ஒப்பேத்த முடியும். பாதிக்கு பாதி ஜாதகம் விருச்சிக ராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சுதான் இருப்பீங்க. தன்னுடைய குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் கூட பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்படும். தீராத சொத்து பிரச்சனையும் வரும். அண்ணன் தம்பி பிரச்சனைகள், அதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கும் யோகம்தான். இப்படி இருந்த விருச்சிக ராசிக்கு சனீஸ்வரன் பகவான் பஞ்சத்தை போக்குறாரு, சகாயத்தை கொடுக்கிறாரு. இருந்தாலும் குரு பகவான் பெண் ராசிகளுக்குத்தான் பலன் அதிகமா கொடுக்காரு. அப்ப விருச்சிக ராசி ஒரு பெண் ராசி. 80% ஜாக்பாட் உடையக்கூடிய ராசியும் விருச்சிக ராசி தான். தான் வயிற்று பிள்ளைக, தனக்கு பிறந்த பிள்ளைங்கள சுபகாரியங்கள், கல்யாண காட்சிகள் இந்த வைகாசி மாசத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்த நீங்க ஒன்னு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. போதுண்டா சாமி, இந்த 7 வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாது. அந்த 7 வருஷம் பட்ட கஷ்டத்தை குரு பகவான் பயிற்சியாகி 7 வாரத்துக்கு மேல யோகங்களே உங்களுக்கு வரப்போகுது. நல்ல ஒரு நேரம் நடக்குது. குரு கடாட்சியம், குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. விருச்சிக ராசியில படிக்கிற பிள்ளைங்க இருந்தா படிச்ச படிப்பு உண்டான வேலை கிடைக்க போகுது. சுபகாரியங்கள் நடக்க போகுது. ஒரே ஒரு நாள் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. உண்மையாலுமே செவ்வாய்க்கு அதிபதி முருக கடவுள் தான். நம்மளால திருச்செந்தூர் போக முடியாது. சென்னை வாசிகள், மப்சல்ல இருக்கிறவங்க, திருச்சிக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் போலாம். அது ஒரு குருஸ்தலம். இருந்தாலும் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதனால லைஃப்ல நல்லா வாழணும்னா இறை அருள் வேணும். இறை தேடும் முன் இறைவனை தேடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. சும்மா சாமியை கையெடுத்து வணங்கினாவே போதும். தான் குறைகளை சொல்லணும், அவ்வளவுதான். அதை தாய் போல தகப்பம் போல நம்மளை காப்பாற்றக்கூடியவர் இறைவன் தான். திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணை, வேற யாரும் துணை கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சி யோகத்தை தான் தரப்போகுது. மாற்றமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. காவல்துறையிலேயே பணிபுரியுங்களே, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கிடைக்க போகுது. டாக்டர் ஆகணும்னு சொல்லக்கூடிய படிப்பை படிச்சீங்கன்னா 100க்கு 100 டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய தருணமும் இருக்கு. நிறைய பேர் நர்ஸா கூட இருப்பீங்க. டாக்டருக்கு படிக்க முடியாட்டியும் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பீங்க. நர்ஸுங்கெல்லாம் ரொம்ப பாவங்க, தெய்வ கடாட்சியமானவங்க. தன்னுடைய தாய் போல, தன்னுடைய தகப்பம் போல பேஷண்ட்டுங்கள்லாம் அரவணைக்க கூடியவங்க. இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கக்கூடியவங்க தான் இந்த நர்ஸ். தலை வணங்குறவங்களுக்கு. விருச்சிக ராசிக்கு 2026 இந்த குரு பயிற்சி டாப்ல தான் இருக்குது. அற்புதமா வாழ போறீங்க. அரசனை போல வாழ போறீங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தன்னுடைய குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து அற்புதமா வாழ போறீங்க. போதும், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். 2026 முடிஞ்சு போச்சு. இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க
இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.